நம்முடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு அதுவே வந்துட்டு நம்முடைய விதியாக டெஸ்டினேஷன் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அடையக்கூடிய விஷயமாக மாறிவிடுகிறது. மைண்ட் செட்டை யாரால் மாற்ற முடியுமோ அவங்க விதியையும் மாற்ற முடியும் என்பது தான் நியூரோ சயின்டிஸ்ட்லாம் இப்போ பேசிக்கிட்டு வராங்க. அந்த வகையிலே பார்க்கும்போது நாம் புதுசாக யாரையாவது சந்திச்சு பேசும்போது திணறுவார். அது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அறிமுகம் இல்லாதவர்களை பார்க்கும்போது, ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்க்கும்போது, வெளியூர்கள் செல்லுகின்ற போது அவருக்கு ஒரு பொருந்தாத உணர்வு, அதாவது மைண்டில் ஒரு விதமான ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலை. யாரும் அறிமுகம் இல்லாத ஆளுங்க இங்கே நம்மளை சுற்றி இருக்காங்க அப்படின்ற போது அந்த ஒரு நிலையில் செயல்திறன் மங்கி போயிடும். என்ன வேலையாக போனோமோ அதை செய்து முடிக்க நம்ம தவறி விடுவோம். அப்படி ஒருத்தருக்கு இருந்துக்கிட்டு இருக்க போது அவர் ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் பர்சனாலிட்டி அப்படின்றத, இந்த மைண்ட் செட்டை எப்படி மாற்றுறது அப்படின்றத பற்றி ஒரு இதை படிக்கிறார். நீங்கள் எது உங்களுக்கு பேரிகார்டாக இருக்கோ, எது உங்களுக்கு அப்டாக்கிள்ஸ் உருவாக்குதோ அதை உடைச்சிருங்க அப்படின்னு சொல்லி அதை படிக்கிறார். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இதை படித்து நல்லா திங்க் பண்ணிவிட்டு இரவெல்லாம் அதை பற்றி யோசிச்சுட்டு நாளை காலையிலேருந்து என்ன பண்ண போகிறேன்னா 30 நாளைக்குள்ளே 100 பேரோட நான் தனிப்பட்ட முறையில் இதுவரை அறிமுகம் ஆகாத ஆட்களோடு நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறார், முயற்சி பண்ணுறார். 100 பேரையும் தாண்டிடுறார். டெய்லி யாரெல்லாம் சந்திக்கிறாரோ அவங்க பேரெல்லாம் எழுதி வைக்கிறார். என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய பேச்சு திறன் அதிகரிக்கிறது, அவருடைய செயல்திறன் அதிகரிக்கிறது. சிஇஓ அவங்களுடைய பெரிய சேர்மன்லாம் பார்த்தா பயப்படுறவர், அவங்கக்கிட்ட ஹீ கிராக் த ஜோக், அவர் ஜோக் அடித்து பேசுகிறாரு, அவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. அவருக்கே ஆச்சரியமாக இருக்குது, இது நான் தானா, இது யார், இது எப்படி இந்த மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு தெரியல. இன்னொரு அன்பர் ஆஃபீஸில் மாதம் ஒரு தடவை யாராவது பேர் கொடுக்குறவங்க கொடுக்கலாம், நீங்கள் நம்ம இதில் டின்னர் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்பீச் கொடுக்குறதுனா கொடுங்க அப்படின்ற போது எல்லாம் மாறி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் கேட்குறாங்க, நீ ஏன் பேரே கொடுக்க மாட்டேற அப்படின்ட்டு ஒரு 4 வார்த்தை பேசலாமே அப்படின்னு. இவருக்கு எப்போதுமே சபை கூச்சம், ஸ்டேஜ் ஃபியர், அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கவர். அவர் எல்லாரும் ப்ரொவோக் பண்ணி விடவே, நீ பேசுகிறது கேட்குற நல்லா இருக்குப்பா, 4 பேர் முன்னாடி பேசுப்பா, எதுக்கு நீ யோசிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னுடைய கருத்து மற்றவங்க கருத்தை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் நீ பேசினீன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, உறுதி மேற்கொள்கிறார். நிச்சயமாக நான் இனிமேல் ஒரு தடவை கூட நான் நம்ம ஆஃபீஸில் நடக்கிற ப்ரோக்ராமாக இருக்கட்டும், வேறு எங்கேயாவது ப்ரோக்ராம் நடந்தாலும் நான் தெளிவான முறையில் என்னுடைய வார்த்தைகளை பிரயோகப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அது அப்படியே டிஸப்பியர் ஆயிடுது. ஒரு பொய்யான விஷயமாக இவ்வளோ நாள் நம்ம மைண்டில் ஒரு தேவையில்லாத ஒரு ஃபியர் இருந்துக்கிட்டு இருந்தது, இதை போய் நான் கேரி பண்ணிக்கிட்டு இருந்தேனே, இது எல்லாரும் கை தட்டுறாங்க, எல்லோரும் பாராட்டுறாங்க, அவர் பேசுகிறத கேட்டு, அவர் அடிக்கிற ஜோக்கெல்லாம் கேட்டு, எல்லோரும் அந்த இடத்துல எல்லாராலையும் அவர் ஈர்க்கப்படுகின்றார், எல்லோரும் அவருடைய நட்பை விரும்புகிறாங்க. இவ்வளோ நாள் என்ன நீங்கள் ஏன் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுது. இந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை ஃபிக்ஸட் மைண்டு வச்சுருப்போம். அந்த ஃபிக்ஸட் மைண்ட்லேருந்து வந்தால் தான், வெளியே வந்தால் தான் க்ரோயிங் ஸ்டேஜுக்கு, க்ரோத் ஓரியன்டாக நம்ம திங்க் பண்ண முடியும். நம்ம லைஃப்பில் க்ரோத் ஏற்படணும்னா இந்த ஃபிக்ஸடு மைண்ட்லேருந்து நம்ம வெளியே வரணும். அப்போ தான் we can find some growth in our life, so that நம்ம எதில் இருக்கோம் அப்படின்றத, மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அடுத்ததாக நம்ம மற்றவங்கக்கிட்ட எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. என்கிட்ட அவங்க இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணுன்றது இல்லாமல் நாம் மற்றவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படி சுயசோதனை செய்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது எது என்று பார்க்கும்போது ஈத்துவக்கும் இன்பம்னு வள்ளுவர் சொல்கிறார். மற்றவர்களை மகிழ்வித்து பார்ப்பது. நம்ம மற்றவங்ககிட்டேருந்து எதையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண நினைக்காம மற்றவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்றத பற்றி வள்ளுவர் நிறைய பேசுகிறார். ஈதல் இசைப்பட வாழ்தல், அது உயிருக்கு தேவையான ஊதியம்னு சொல்கிறார். நம்ம ஊதியம் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி அது உடலுக்கு தேவையான சுகத்தெல்லாம் கொடுக்கலாம், ஆனால் உயிருக்கு தேவையான சுகத்தை கொடுக்காது. உயிருக்கு தேவையான சுகத்தை கொடுக்கறது என்ன அப்படின்னா ஈதல்.
மற்றவங்களுக்கு நம்ம வந்துட்டு ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்படின்னு சொன்னார். அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். அதாவது ஒரு பெரிய தபசி இருக்கான்ல, அவன் வந்து சாப்பிடாம அகோர தபஸில் இருக்கான்ல, அது பெரிய விஷயந்தான். ஆனால் அதை விட பெரிய விஷயம் என்னென்னா, பசியோடு இருக்கிறவனுக்கு அந்த பசியை போக்குறான் பார்த்தீங்களா, அது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நம்ம மன்றத்தில் அந்த இதை நம்ம எடுத்திருக்கோம். இப்போ வந்து அதை புரிய வைக்கிறதுக்கு தான் மகாபாரத இதிகாச கதைகள் எல்லாம் நிறைய விஷயம் சொல்லியிருக்கு. கர்ணன் வந்துட்டு சொல்கிற போது, கர்ணனை பற்றி சொல்கிற போது வந்துட்டு வியாசர் வந்து அப்படியே ஹைலைட் பண்ணி சொல்வார். அங்க மன்னன் கர்ணன் அவைக்குள் பிரவேசித்தான் அப்படின்னு சொல்வார். அப்புறம் வந்துட்டு சூரிய புத்திரன் கர்ணன் அவையிலிருந்து வெளியேறினான் அப்படின்னு ஒரு ஹைலைட் பண்ணியே சொல்வார். அவனுடைய தேஜஸ் மிகுந்த அந்த நடை வந்து எல்லோரையும் வந்து கூர்ந்து கவனிக்க வைத்தது. இப்படி அங்க மன்னனை ஹைலைட் பண்ணியே பேசிக்கிட்டு பார். அந்த அங்க மன்னன் சொல்லக்கூடிய கர்ணன், அந்த கர்ணன் எதனாலனா அவனுடைய மைண்டு அப்படியே சேரிட்டியிலே இருக்குது. அதனால் அவனை சுற்றி ஒரு தேஜஸ். அவன் பெரிய நகுலன் தான் அழகன், ரொம்ப அழகு. அர்ஜுனனும் அழகாக இருப்பாரா. ரொம்ப பராக்கிரமசாலி அப்படின்னு பார்க்கும்போது பீமனை சொல்லுவாங்க. ஆனால் அங்க மன்னன் வந்து ஒரு இடத்துல கர்ணன் உள்ளே நுழைஞ்சான்னா எல்லாரையும் அரெஸ்டிங் பர்சனாலிட்டி. காரணம் என்ன, அந்த தேஜஸ் வந்து வந்ததுக்கு காரணம் மற்றவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற போது ஒரு ஆரா எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த ஆரா வந்துட்டு அந்த கர்ணன்ட்ட இருந்து வந்துச்சு. அந்த கர்ணன் வந்து பாடியை விட்டுட்டு மேலே போன உடனே அவர் வாழ்க்கையில் ஒன்று நடந்ததாக சொல்லுவாங்க. எல்லாம் அங்கே சொர்க்கத்தில் ஒரே வரவேற்பு எல்லாம் இருக்குது. ஆனால் அவருக்கு என்னென்னா பசி தாங்க முடியல அங்கே போனவங்க. அவர் வந்துட்டு இந்த நாரத முனிகிட்ட கேட்குறத சொல்லுவாங்க. பல விதமாக அந்த கதை வரும். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, வந்துட்டு பசிக்குதா உனக்கு, அப்படி சாப்பிடவே மாட்டேனே, எவ்வளோ சாப்பிட்டாலும் அடங்கவே மாட்டேங்குது, உனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி தோணும்போது நீ உன்னுடைய வலது ஆள்காட்டி வரல வாயில் வச்சுக்க, டக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பசி குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்னென்ன அது இப்படி சொல்கிறாரு, அவர் சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்கிற மாதிரி வாயில் ஆள்காட்டி வரல வச்சு பார்க்குறாரு, பசி குறைஞ்சிருது. இது என்னது இது அப்படின்றார். அவர் சொல்கிறாரு, நீ வந்து நிறைய தானங்கள் பண்ண, ஆனால் ஒன்றே ஒன்று அன்னதானம் நீ பண்ணலை. சரி, நான் இப்போ வலது கை ஆள்காட்டி வரல நான் வாயில் வச்சோன்னே பசி போகிறதே, அது எப்படி அப்படின்னு கேட்குறாரு. பசி உணர்ச்சி நீங்கிறதே, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை, ஒரு வழிப்போக்கனை ஒரு தடவை பார்த்தபோது இங்கே வந்து எங்கே வந்துட்டு அன்னதான சத்திரம் இருக்குது அப்படின்னு கேட்டார். அவர் இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்களே, அப்போ நீ அவர்கிட்ட வழிகாட்டுற, உன்னுடைய ஆள்காட்டி வரல காமிச்சு அந்த இடத்துக்கு போங்க, அங்கே சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க, போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அது ஒன்று தான் அன்னதானத்துக்கு நீ செஞ்ச இது. மிச்சப்படி அன்னதானன்றது நீ பண்ணலை, அதுதான் இப்போ வந்து குறை. மிச்சப்படி நிறைய தர்மங்கள்லாம் பண்ணியிருக்கு. அதனால தான் அந்த பூலோகத்திலேருந்து நேராக இங்கே வந்து நீ மேல் லோகத்துக்கு ஸ்வர்க்கத்துக்கு வந்தது காரணம், நரகத்துக்கு போகாத காரணம் அதுதான். ஆனால் நீ வந்துட்டு இதையும் பண்ணியிருந்தீன்னா இந்த பசியினால் வர பாதிப்பு கூட இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி முனிவர்கள் மூலமாக அவர் கேட்டதாக சொல்லுவாங்க. அது நமக்கு நடத்தின பாடம், அது வேத வியாசர் நமக்கு நடத்தின பாடம் அது. அந்த வகையில் பார்க்கும்போது நாம் வந்துட்டு இந்த பசிப்பினியை போக்கணும். விவேகானந்தர்லாம் அதான் சொன்னாங்க. ஒருத்தனுக்கு வந்துட்டு பசியோடு இருக்கிறவனுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ரொட்டி துண்டு சாதம் இதுதான் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு கண்ணுக்கு தெரியுமே தவிர பகவத்கீதையோ மற்ற ஞான உபதேசங்களோ அவங்ககிட்ட எடுபடாது. அதனால் பசியோடு இருக்கவனுக்கு உணவளிங்க அப்படின்னு சொன்னார். அதை தான் நம்ம வந்துட்டு இப்போ வந்து நம்முடைய ஆசிரமத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நமது அன்பு திருக்கோயிலில் வந்துட்டு நம்ம வந்து தொடர்ந்து அன்னதானம் தொடர்ந்து செய்வதற்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அமாவாசை பௌர்ணமியில் இப்போ பண்ணுறோம். குழந்தைங்க படிப்புக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதோட இதை முக்கியமாக பண்ணுறோம். நீங்களும் அதில் பங்கெடுத்துக்கிறதுனா பங்கெடுத்துக்கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு, நம்முடைய அன்பு திருக்கோயிலானது பாண்டிச்சேரி செல்லும் பாதையில் இந்த திண்டிவனத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் மொலசூரில் கோவடி ரோட்டில் இருக்குது. அந்த அன்பு திருக்கோயிலில் வருகின்ற வாரம் கூட வந்துட்டு அமாவாசை அன்று 21/9 அன்று காலையில் அன்னதான வைபவம் இருக்குது. இதில் நீங்களும் பங்கெடுத்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு, நீங்களும் வந்துட்டு ஆட்டிடியூடை வந்து நல்ல ஆட்டிடியூடு, நல்ல வந்துட்டு ரிச் திங்கிங் வர்றதுக்கு, உங்கள் மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், எதிர்பார்ப்பு ஏமாற்றம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம சேரிட்டி மைண்டு, நம்மளால் நிறைய பேருக்கு உதவ முடியும். உடலாலேயோ அறிவாலேயோ பொருளாலேயோ ஏதோ ஒரு வகையில் உதவ போகிறோம் நம்ம, அப்படி நம்புங்க, ஃபுல்லாக நம்பிடுங்க. நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. அந்த மைண்ட் செட்டை மாற்றுங்க. அந்த மைண்ட் செட்டை மாற்றிட்டு நம்ம எல்லா வகையிலும் மற்றவங்களுக்கு நன்மையே செய்வதற்காகத்தான்
தான் இந்த பர்த் எடுத்திருக்கோம், பர்பஸ் ஆஃப் லைஃப் இதுதான், நம்ம நிறைய பேருக்கு நம்ம வந்து சேரிட்டி ஒர்க் பண்ண போகிறோம், இந்த பூமியில் நல்ல மாற்றத்தை நம்ம உருவாக்க போகிறோம் அப்படின்லாம் திடமாக நம்பிடுங்க. நல்ல நண்பர்களுடைய சகவாசம் ஏற்படும், நிறைய உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் என்று கூறிக்கொண்டு இந்த ஆசி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் மங்களகரமான மாற்றம் ஏற்பட வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளத்துடன். ஆசி பாட்காஸ்ட் by M.S. Ravishankar Raja.